கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த 68 பேர் மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சியின் தலைவராக இருந்து கேட்பதில் என்ன அநியாயம் இருக்கு? அதுல நியாயம் இருக்கு தானே? அப்படி இந்த கல்கட்டால கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் நடந்தப்ப அங்கே வைஷ்ணவ்னு ஒரு மத்திய அதாவது ஒன்றிய அமைச்சர் இருந்தார். அவர் வந்து ஐயா ஸ்டாலின் சொன்னார் அந்த அமைச்சர் வந்து பதவி வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதில் சொல்ல போன 990 ஏக்கர் நிலப்பரப்பு, நீர் நிலப்பரப்பு மட்டும் 990 ஏக்கர் இருக்கு. இன்னைக்கு சென்னையில் தண்ணி பஞ்சம் வாங்குறாங்க, தமிழ்நாடு முழுக்க தண்ணி பஞ்சம் வரப்போகுதுங்கிறாங்க. அப்போ இருக்கிற நீர்மட்டங்கள், நீர் வசதிகள் எல்லாத்தையும் அழிக்க போறீங்க. இல்ல, இப்ப ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் தூக்கம் வராம இருக்கிறது வந்து உங்க பிரச்சனைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு முதலமைச்சர் வந்து நல்லா இருந்தா நமக்கு நல்லது தானே? அவரும் மனிதன் தானே. அதான் அவர் நல்லா இருந்தா நமக்கு நல்லது தானே. தூக்கம் வரலன்னா ஐயா முதலமைச்சர் கிட்ட போய் நான் சொன்னோமா, ஐயா எனக்கு தூக்கம் வரல மாத்திரை கொடுங்க. பின்வரும் காணொளியில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துகள் மற்றும் தகவல்கள் அந்த காணொளியில் தோன்றும் தனிநபர் அல்லது நபர்களின் உடைமைகள், மேலும் அவை வளரி சேனலின் கருத்தை பிரதிபலிக்க வேண்டிய அவசியமில்லை. வழங்கப்பட்ட கருத்து தகவல் காரணங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த கருத்துகள் ஆலோசனையாக கருதப்படக்கூடாது. வளரியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று வளரியின் அரங்கிற்கு கருத்துரைக்க வந்திருக்கின்றார் அருமை தம்பி குட்டி சீமான். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன். உங்களுடைய நிறைய காணொளிகளில் சமூகம் சார்ந்து நிறைய விடயங்களை பேசுறீங்க. அறச்சீற்றம் கொண்டு ஆளும் தரப்பை நீங்க கேள்விக்குள்ளாக்குகிறீங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கள் இறையென்று வைக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் நிறைய சீர்கேடுகள் இருக்குது. அதை ஏற்றுக்கொள்றீங்களா? நிறைய தமிழகத்துல நிறைய சீர்கேடுகள் இருக்கின்றத கண்டிப்பா. இன்றைக்கு தமிழகத்தின் சீர்கேடுகளை ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய முதன்மை அமைச்சர் ஐயா ஸ்டாலின் முறை செய்து காப்பாற்றுகிறாரா? மன்னவன் அப்படின்ற அந்த மன்னருக்கான இலக்கணத்தோடு நடந்து கொள்கிறாரா? அது எப்படி நடக்கிறாரு? அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், அதாவது சொல்ல போனால் அனைத்து ஆளுமைகளும், அரசியல் சார்புடையவங்களும் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இப்போ கள்ளச்சாராய பிரச்சனை நடந்தப்ப இந்த ஒரு விவகாரத்துக்கு ஐயா முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றுக்கணும், அந்த துறை அமைச்சர் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை சொன்னதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வாய்ஸ் KN நேரு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடப்பாடி ஐயா பயங்கரமாக அதை தெரிவித்தாங்க ஆகணும்னு சொல்லிட்டு, அதுக்கு ஸ்டாலினோட வாய்ஸா ஐயா KN நேரு அவர்கள் என்ன சொல்கிறாங்க, 13 பேர் தூத்துக்குடியில் சுட்டு கொன்னப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார்களான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு போட்டி போட்டு நல்லது பண்ண மாட்டீங்க, போட்டி போட்டு நான் மக்களுக்கு நல்ல செய்கிறேன், நான் இந்த திட்டங்களை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்ல மாட்டீங்களே தவிர. ஒரு நிமிஷம், அவருடைய கேள்வி நியாயம் தானே? உங்களை நோக்கி நான் விரலை சுட்டுவதற்கு முன்பதாக நான் யோக்கியனா என்பது முக்கியம் தானே? கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த 68 பேர் மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சியின் தலைவராக இருந்து கேட்பதில் என்ன அநியாயம் இருக்கு? அதுல நியாயம் இருக்கு தானே? நான் கரெக்டு தானே சொல்றேன், நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லலையே. கேட்குறாரு. ஆனால் அதை KN நேரு அவர்கள் என்ன சொல்றாரு, தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டு கொண்டப்ப அப்போ எடப்பாடி ரிசைன் ஆனாரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள போட்டி தான். நீ என்னோட பேரா ஸ்டாலின் ஐயா வந்து நான் தான் உன்னோட பேரியல் பாக்குறியா இப்படின்ற ஒரு போட்டி தான் இவங்களுக்குள்ளே நிலவுதே தவிர, மக்களுக்கு நம்ம போட்டி போட்டு நல்லது பள்ளிகள் திறப்போம், கல்விச்சாலைகள் திறப்போம் அப்படிங்கிற ஒரு நீ அதிகமாக டாஸ்மாக் திறக்கிறியா, நான் அதிகமாக டாஸ்மாக் திறக்கிறேன்னா ஐயா எடப்பாடி அவர்கள் டாஸ்மாக் மூலமாக 18,000 கோடி வருமானம் வர வச்சாருன்னா ஸ்டாலின் நான் உன்னை விட பெரிய பார்க்குறியா 48,000 கோடி வருமானம்டா டாஸ்மாக்லேருந்து அப்படின்னு 2 பேரும் போட்டி போட்டுட்டு யார் அதிகமாக கேட்டது செய்கிறாங்க, யார் அதிகமாக வருமானம் வைக்க வராங்க, இந்த மாதிரியான போட்டிகள் இல்லை. நன்மை செய்கிறதுல யாரை முந்துவது அப்படின்ற போட்டி இல்லை, போட்டி கிடையாது. இந்த தீங்குகளுக்கு, இந்த தீமைகளுக்கு யார் அதிகமாக செய்வது என்பது ஐயா சீமான் சொன்னாரு. நீங்க 2 பேருமே தேவை குடிச்சு பேசாம கள்ளச்சாராயத்தை இவங்க வாயில ஊக்கி விட்டு
போயிருங்க, நம்ம பேசாம நம்மளா 10 லட்ச ரூபா இல்ல இந்த தீங்குகளை பார்த்துட்டு என்னுடைய தூக்கம் கெட்டு போச்சுன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. உண்மைதானே? அவர் தூக்கம் இழந்து வாடுவது உண்மைதானே? எதுங்க ஐயா, அவருக்கு போதே இல்லையா, அப்புறம் என்ன தூக்கம் இழந்து வாடணும்? சம்மந்தமே இல்லாத உதயநிதி அவர்கள்லாம் போய் பாக்குறாரு, விளையாட்டுத்துறை அமைச்சர். அவர் போய் பார்க்கும்போது ஐயா முதல்வர் அவர் போய் பார்க்கல. இதுல என்ன உங்களுக்கு தூக்கம்? இல்ல எதுக்கு முதலமைச்சர் போகணும்? முதலமைச்சர் குடிக்க சொன்னாரா கள்ளச்சாராயம்? ஒரு நாட்டின் முதல்வர் ஒரு நாட்டுல என்ன நடந்தாலும் அவருக்கு தான் பொறுப்பாரு. தமிழ்நாட்டுல ஒரு உளவுத்துறை இருக்கு. அந்த உளவுத்துறையில கன்னியாகுமரி கடையில் எத்தனை அலை வருது, மெரினா பீச்சிலேருந்து எத்தனை அலை வருது, தமிழ்நாட்டில் ஒரு சின்ன அசைவு நடந்தால் கூட உளவுத்துறை மூலமாக ஐயா முதல்வர்களுக்கு உடனடியாக தகவல் போகும். அப்படி இருக்க ஒரு உளவுத்துறை அப்போ இவ்வளோ நாள் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்தாங்களா? இந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கிறது தெரியாதா? அதே போல் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறது பக்கம்லாம் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சற இடத்துல தான் நீதிமன்றம் இருக்குது, காவல்துறை நிலையம் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. அப்போ இத்தனை அதிகார அலுவலர்கள் இருந்தும் அப்போ ஒன்றுமே ஒரு சின்ன நடவடிக்கை கூட இல்லைன்னா அப்போ நீங்கள் தெரிஞ்ச அமைதியாக தான் இருந்திருக்கீங்க. அதை இப்போ கைது செஞ்சுருக்கிறோம்ல, அவங்களெல்லாம் சிறைப்படுத்தி இருக்கிறோம், அவங்கள நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கிறோம்ல, இதை விட நீங்கள் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? எதுக்கு 10 லட்சம் கொடுக்கணும்? எங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் என்பது சாராயம் குடிச்சவர்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவோ அல்ல, அல்லது செத்து போனவருக்காக அல்ல. அந்த செத்து போனவனுடைய கேடுகட்ட செயலால இன்றைக்கு நிர்கதியாக நடுத்தருவில் நிற்குது பாருங்க அந்த குடும்பம். அந்த குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட நிவாரணமா நீங்க எடுத்துக்க கூடாது. அதை நம்ம மக்களுடைய வரி பணத்தில் கொடுக்கக்கூடாது. காவல்துறைக்கு இன்றைக்கு பல அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறைக்கு தெரியும் சாராயம் காய்ச்சது, காவல்துறைக்கு அப்பட்டமாக தெரியும், தெரிஞ்சும் அவங்க அமைதியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வர பிஎஃப் அமௌண்ட்டோ அல்ல சம்பளத்தையோ இல்லை அந்த பென்ஷன் அமௌண்ட்டையோ பிடிச்சிட்டு அதுலேருந்து நீங்கள் பணத்தை கொடுக்கணும். மக்களுடைய வரி பணத்தை கொடுக்கக்கூடாது. கொடுங்கன்னா நாங்கள் கட்டுற வரி பணம் தான் கொடுங்க, எடுத்து வேணாம்னு சொல்லலை. ஆனால் அடுத்த தடவை நீங்கள் சஸ்பெண்டுங்கிறீங்க, இன்னும் 10 நாள் அவ்வளோதான், இல்லை டிரான்ஸ்ஃபருங்கிறீங்க. ஏன்னா மற்ற ஊருக்கு போய் அதே வேலை தான் மறுபடியும் பார்க்க போகிறாரு. நீங்கள் நிறுத்துங்க, காவல்துறை பணியாக வேண்டாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு பயப்படி வரல, இன்னொரு காவல்துறை பயப்படி வரல, நம்மளை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கய்யா, நம்மளை வேற ஊருக்கு போட்டுருவாங்கய்யா இப்படின்னு போனால் போகுது அப்படின்னு இருக்கவங்கள நம்ம வேலையை விட்டு நீக்கிடுவாங்கயா அப்படின்னு ஒரு பயம் வரும் இல்லையா? அது மட்டும் கிடையாது, அந்த ஊரில் இருக்க எம்எல்ஏவும் தான் எனக்கு பொறுப்பேற்றுக்கணும். காவல்துறை மட்டும் இல்லை, காவல்துறையிலேயும் ஒரு தனிப்பிரிவு வேறு இருக்குது. கலால் தடுப்பு பிரிவு என்ன ஒரு பிரிவு இருக்குது. அதில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வரும், அவங்களுக்கு பென்ஷன் வரும், அப்படி இப்படின்னு ஒரு நிறைய பணம் வருது. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ சும்மா உட்காந்துருந்தாங்களா? தண்டத்துக்கு தான் உட்காந்துருந்தாங்களா? ஒரு நடவடிக்கை எடுக்கலையா? அப்போ தெரிஞ்சும் ஐயா உட்காந்துருக்காங்க. சரி, இப்போ என்னதான் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஐயா அது ஒரு முதலமைச்சருங்கிறவரு எல்லாத்தையும் தான் பொறுப்புல எடுத்து செயல் பண்ணாங்க. ஐயா இது துண்டு துக்குடா பிரச்சனை, இந்த பிரச்சனை இல்ல எல்லாரும் சொன்னா இது துண்டு துக்குடா பிரச்சனைன்னு சொல்லலாம். ஒரு கள்ளக்குறிச்சியில 63 பேர் ஒரு நாட்டுல இருந்து செத்து போயிருக்காங்க. அதுவும் தொடர்ச்சியா நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகளும் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்டு அதை விற்கிறாங்கன்னா அப்ப அதை எவ்வளவு தைரியத்தோட பண்ணுவாங்க, அதை இப்ப நீங்க எவ்வளவு தீவிரமா தடுக்கணும்? அது நீங்க உங்க பொறுப்புல தானே எடுத்துக்கணும். அப்போ எல்லா பிரச்சனையும் தலைவரி போடணும். அதுதான் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கோம். எல்லா பிரச்சனையும் சரி செய்தான் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கோம். முதலமைச்சர் எல்லா பிரச்சனையும் போட்டுக்கணுமான்னு கேட்குறாரு. மத்தளத்தில் 2 பக்கம் அடிக்கிற மாதிரி இருக்கு நிலைமை, தூக்கம் வரலங்கிறது. 2 மாத்திரை வாங்கி போட்டு தூங்குங்க. ஸ்லீப்பிங் மாத்திரை விற்க மெடிசனில் இல்லை, அந்த கள்ளக்குறிச்சியில் விட்டாங்களா கள்ளச்சாராயம் வாங்கி போட்டு தூங்கிடுங்க. ஸ்டாலினையுமே கள்ளச்சாராயம் குடிக்க சொல்லி உற்சாகப்படுத்துறீங்களா? உற்சாகப்படுத்தலையா? உங்களுக்கு தூக்கம் வரணும்னா உங்கள் பிரச்சனை, மக்கள் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒழுங்காக போய் தூக்கம் வரணும், தூக்கம் வரப்போகுது. மக்கள் மேலே என்னத்துக்கு சொல்கிறீங்க தூக்கம் வரல? இல்லை, இப்போ ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் தூக்கம் வராமல் இருக்கிறத உங்க பிரச்சனைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு முதலமைச்சர் நல்லா இருந்தா நமக்கு நல்லது தானே? அவரு மனிதன் தானே. அதான் அவர் நல்லா இருந்தா நமக்கு நல்லது தானே. தூக்கம் வரலன்னா ஐயா முதலமைச்சர்கிட்ட போய் நான் சொன்னோமா, ஐயா எனக்கு தூக்கம் வரல மாத்திரை கொடுங்கன்னு சொல்லணுமா? சொல்லணுமா? சொல்ல தேவையில்லை. அப்ப எனக்கு தூக்கம், அவருக்கு தூக்கம்னா மக்கள் கிட்ட சொல்லக்கூடாது. அவர் வேலையை பார்க்க மட்டும்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். சரி, இப்போ இந்த பரந்தூர்ல இப்போ அங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாரும் இங்க நாங்க உள்நாட்டிலேயே அகதியா இருக்கிறதுக்கு பதிலா எங்களுடைய நிலங்களை எல்லாம் நீங்க பிடுங்கி ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை உருவாக்குறதுக்கு கொடுக்க போறீங்க. அதனால நாங்க இங்கேயே நீங்க நிலம் இழந்து வீடு இழந்து
மரியாதை சுயமரியாதையிலேருந்து நாங்கள் அகதியாக இருக்கிறத விட பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய சித்தூருக்கு நாங்கள் போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தமிழினம் மேலே நேரடியாக தொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத போர் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த இருக்கக்கூடிய நிலைமையில் கலிஃபோர்னியாவில் 4000 சில்லற ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு விமான நிலையம் இருக்குது. அதில் ஒரு நாளைக்கு 11,000 வானூர்திகள் ஏறி இறங்குது. 11,000 வானூர்திகள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பரந்தூரில் எத்தனை விமானம் வரப்போகுது? மிஞ்சி போனால் எவ்வளோ வரும்? ஒரு 1000-2000 வருமா? ஆனால் அது இனிமே நல்ல நிறைய விமான நிலையங்கள் அதை உருவாக்குனா தானே நிறைய விமானங்கள் வந்து போறது. ஒன்றுமே இல்லாததுக்கு என்னதுங்கய்யா? அப்ப அவங்க அவ்வளோ பெரிய கட்டுப்பாட்டு வச்சிருக்காங்க. 11,000 வானூர்திகள் ஒரு நாளைக்கு வந்து ஏறி இறங்குதுங்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை வச்சு செயல்படுறாங்க. அவங்களே வந்து ஒரு 4,000 ஏக்கர் எடுத்திருக்காங்க. நீங்க இன்னும் அவ்வளோ பெரிய நாடாக உங்களுக்கு இல்லை அவ்வளோ பெரிய பயணிகள் வர போறாங்களா? உங்களுக்கு என்னத்துக்கு 5,000 சில்லற ஏக்கரு, 5,500 ஏக்கருக்கு மேலே பிடிங்கிருக்காங்க மக்கள் கிட்ட இருந்து. உங்களுக்கு என்னத்துக்கு அவ்வளோ பெரிய ஏக்கரு? தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட தேவை என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மீனம்பாக்கத்திலேயே ஒரு நாளைக்கு தோராயமா ஒரு 1000 விமானம் வருதுன்னு வைங்க. அப்போ அங்கேயே அவ்வளோ தேவையில்லை, சென்னையிலே அவ்வளோ தேவையில்லை. அப்போ அந்த சென்னை விட்டு அவுட்ல இருக்க பரந்தூர்ல உங்களுக்கு அப்படி என்ன தேவை இருக்கு? அப்போ அவ்வளோ தேவையாக தமிழ்நாட்டில் இருக்கு. விமானமே அவ்வளோ தேவையாக இருக்கு? தேவையே கிடையாது. வெட்ட தெரியாதவனுக்கு 1000 அறுவாள் 1008 அறுவாள்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பழமொழி இருக்கு, வெட்ட தெரியாதவனுக்கு 1008 அறுவாள். இது அந்த கதை தான். வெட்ட தெரியாதவனுக்கு 1008 அறுவாள். ஸ்டாலினை பார்த்து அவர் வெட்ட தெரியாதவர் அப்படின்ற ஸ்டாலினை பார்த்து சொல்லலங்க ஐயா. இல்ல அவர் தானே ஒரு தேவையில்லாத திட்டத்தை பிடுங்கி எடுத்துட்டு வந்து வேணும்ன்றே ஒரு கொடுக்குறாங்க. இல்ல பிடுங்கி கொடுக்கறது ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வெட்ட தெரியாதவர் அல்லது முறை செய்து காப்பாற்ற தெரியாத கையாளாகாதவர் ஸ்டாலின் நீங்க குற்றம் கையாளாகாதவர்லாம் இல்ல. அவர் நினைச்சா விமான நிலையம் வரதை தடுக்க முடியும். தடுக்காம என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல. இல்ல அவர் தான் வந்து சுமார் 8,000 ஏக்கர் விளை நிலங்களை 5,500 விளை நிலங்கள் அரசுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 1,500 விளை புறம்போக்கு நிலங்களை எல்லாம் சேர்த்து சுமார் 8,000 ஏக்கர் நிலங்களை வந்து கையகப்படுத்தி ஒன்றிய அரசுக்கு கொடுக்குறாங்க. சரி, நீங்க அப்படியே வச்சுக்கீங்கன்னா அது தரிசு நிலத்தில் செய்யலாம? தமிழ்நாட்டில் தரிசு நிலமே கிடையாதா? கிட்டத்தட்ட அந்த ஊர்ல பரந்தூர்ல 44 அந்த அந்த ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அதை வாட்டர் பாடிஸ் ஆர் வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொன்னோம்னா நீர் மட்டங்கள் நீர்நிலைகள் 44 இருக்கு. சொல்ல போனோம்னா இருங்க, சுமாரா ஒரு 5,714 ஏக்கரை விமான நிலையத்துக்கு எடுக்கிறாங்க. 12 ஏரி 15 குட்டை 17 குளம் இருக்கு. அது உள்ள 15 ஏரி 17 குட்டைகள் இத்தனை 17 குளங்கள் இருக்கு. அப்போ மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தா 44 நீர் மட்டங்கள் அதில் நீர் நிலையங்கள் வருது. இப்படி செழிப்பாக இருக்க ஒரு பகுதியை நீங்கள் வந்து அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு தவறான செயல் இல்லையா? ஏங்க ஒரு வளர்ச்சி வேண்டாமா ஒரு நாட்டுக்கு? ஒரு விமான நிலையம் அமைக்கிறது மூலமா, அதாவது இந்த 44 நீர்மட்டங்கள் சொல்றேன். இதுல சொல்ல போனா 990 ஏக்கர் நிலப்பரப்பு, நீர் நிலப்பரப்பு மட்டும் 990 ஏக்கர் இருக்கு. இன்னைக்கு சென்னையில தண்ணி பஞ்சம் வராங்க, தமிழ்நாடு முழுக்க தண்ணி பஞ்சம் வரப்போகுதுங்கிறாங்க. அப்ப இருக்கிற நீர்மட்டங்கள் நீர் வசதிகள் எல்லாத்தையும் அழிக்க போறீங்க. அங்க தண்ணி தரைபிரண்டு ஓடுமா? கம்பன் கால்வாய்னு ஒண்ணு இருக்கான். அந்த கம்பன் கால்வாயில தண்ணி தரைபிரண்டு ஓடும். அவ்வளவு வேகமா அந்த கால்வாயில போயிட்டு இருக்கோம். அங்க போய் நீங்க விமான நிலையம் கட்டுறீங்க. ஏற்கனவே மீனம்பாக்கத்துல சமீபமா மிக்ஸாம் கோயில கூட நம்ம பார்த்திருக்கோம். எத்தனை தடவை நீங்க இழுத்து மூடிங்கிறத மக்கள் எல்லாரும் பார்த்திருக்காங்க. ஓடுபாதைகள்லாம் தண்ணீர் நின்றது. ஆமா, ஓடுபாதைகளும் தண்ணீர் நின்றது. அந்த பகுதி முழுக்க ஏரி, நீங்க விமான நிலையம் எடுத்துருக்கிறதால அந்த ஏரி முழுக்க, அந்த பகுதி முழுக்க ஏரி. ஒரு ஆள் வந்து மழை பெஞ்சாங்கன்னா 44 நீர்மட்டங்கள் இருக்கு. அதை தாண்டியும் ஒரு ஆளுக்கு இவ்வளோ தூரம் தண்ணி போகுமா? மழை செம்மையா பெஞ்சா இவ்வளோ தூரம் தண்ணி போகும். என்னுடைய இந்த கழுத்து வரைக்கும் தண்ணி போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது அப்படி நீங்க கட்டிங்கன்னா ஏர்போர்ட்டே மூழ்கி போயிடுமே. எல்லாத்துக்கும் ஏர்போர்ட்டு விமானமே நகர முடியாத ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளிடுமே. அப்புறம் என்னத்துக்கு தண்டத்துக்கு கட்டுறீங்க? அப்போ வந்து 20,000 கோடியே நாசம் தண்ணியில் போட போறீங்க.
இல்ல இப்ப இந்த போன்ற ஆண்டு வரைக்கும் தான் 20,000 கோடி திட்ட மதிப்பீடு. இந்த ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பதாக 30,000 கோடியாக அதை உயர்த்தி கேட்டிருக்கிறாங்களே. ஏதோ ஒண்ணுங்கய்யா. அப்ப 30,000 கோடி அதையும் போய் தண்ணியில போட போறீங்களா? இவங்க பண்றதை பார்த்தா 20,000 கோடியா இருந்தாலும் சரி, 30,000 கோடியா இருந்தாலும் சரி, இந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதை போய் தண்ணியில போடுற மாதிரி தான். வேற எதுக்குமே அது சம்பவம் ஆகாது. காசை கரியாக்குற வேலை தான், காசை தண்ணியில போடுற வேலை தான். எங்க தம்பி, நீங்க ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. எவ்வளவு உள்நாட்டு அயல் நாட்டு வெளியுறவு பிரச்சனைகளை எல்லாம் கையாளக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு அமைச்சரவை இருக்குது. அவங்க வந்து இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை வந்து தண்ணியில போய் காசை கரியா கொட்டுறாங்க அப்படின்னு சொல்றீங்களே, சரியா இருக்குமா? எப்படிங்க சரியில்லைன்னு சொல்றீங்க? அங்க மொத்தம் 3,500 ஏக்கருக்கு மேல நன்சை புன்சை நிலங்கள் மட்டுமே இருக்கு. அந்த ஏகனாபுரம் நிலப்பரப்புங்கிறாங்க. விமான நிலையம் எடுத்துட்டு வரும்போது பரந்தூர், ஆமா பரந்தூர்ல ஏகனாபுரம் கிராமத்துல தான் முக்கியமா எடுத்துட்டு வரோம். அந்த ஏகனாபுரத்துல 3 ஏரி இருக்கு. 3 ஏரியுமே எப்ப வரலாறு காலத்துல இருந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஏரி, வரலாற்று பின்னணி உள்ள ஏரி. 3 ஏரியுமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல 3,500 ஏக்கர் வந்து நன்சை புன்சை நிலங்கள், பயிர் தொழில் செய்யக்கூடிய இடங்கள். அந்த இடத்துல தான் இவங்க வந்து விமான நிலையத்தை எடுத்துட்டு வராங்க. நம்ம இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக டெல்டா பகுதிகள்லாம் இருக்குது. இந்த டெல்டா பகுதிகள்லாம் தமிழ்நாடு அரசையோ இல்லை மக்களையோ சார்ந்து தான் இருக்காங்க. அவங்க தண்ணி திறந்து விட்டால் தான் டெல்டா பகுதிகளுக்கு பயிர் தொழில் செய்யக்கூடிய அனைவருக்கும் தண்ணி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பரந்தூரில் இவங்க வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை சார்ந்திருக்காங்க. அந்த இடத்துல, இந்த பரந்தூர் இடத்துல மழை பெஞ்சாலும் பெய்யலனாலும் 2 போகம் பயிர் தொழில் செய்கிற அளவுக்கு எல்லாருமே நெல் தான் போட்டிருக்காங்க. 2 போகம் பயிர் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வளம் வாய்ந்த பகுதி, செழுமணம் வாங்கிய பகுதியாக பரந்தூர் விளங்குது. அப்படி இப்படிப்பட்ட பகுதியில் நீங்கள் விமான நிலையம் எடுத்துகிட்டு வர போறீங்களா? அந்த தற்சார்பு பொருளாதாரம் சொன்னீங்களா, அவங்க மழையை சார்ந்து வாடுறாங்க. அவங்களுக்கு மழை பெஞ்சாலே ஒரு ஆளுக்கு கழுத்து வரைக்கும் தண்ணி வருங்கிறாங்க. மழை பெய்யலனாலும் அவங்க பயிர் தொழில் நடக்கும். தண்ணி வந்து அந்த இடத்துல இருக்கு. வளமான பூமின்றீங்களா? ஆமா. கழி, வயல், அது போன்ற ஏரிகள்லாம் பெரிய பெரிய ஏரிகள் இருக்கான். கழின்னு ஒரு ஏரி இருக்கு, வயல் ஒரு ஏரி இருக்கு. அந்த பஞ்சு போன்ற ஒரு நிலப்பரப்பது, பஞ்சு போல இருக்கும். எவ்வளவு தண்ணி பெஞ்சாலும் ஊறிடும். அதனால அந்த நிலம் வந்து ஒரு அருமையான நிலம், வளமையாவே இருக்குமா? இதுதான் வந்து அங்க ஒரு தடுப்பாகவே இருக்கு. இந்த பிரச்சனையை நம்ம முதல்ல ஒழிச்சாகணும். இந்த ஏர்போர்ட் கட்டினாங்கன்னா, அந்த விமான நிலையம் இங்க வந்ததுன்னா விமானமே மூழ்கிடும். அந்த விமான நிலையமே மூழ்கிடும். அப்போ ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதியாக பரந்தூர் இருக்கு. அந்த பயிர் தொழில் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக பரந்தூர் இருக்கு. அப்போ அதை அழிச்சுதான் விமான நிலையம் கொண்டு வரணும்னு நினைக்கும் போது, அப்போ இதை ஒரு தமிழராக இருந்தால் இதை இவங்க செய்ய மாட்டாங்க. இல்லை, இப்போ எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் அப்படின்றாங்க. ஒருவேளை இது போல வந்து பணத்தை வந்து சுருட்டுவதற்காக இந்த திட்டத்தை அது உள்ள இருக்கும், நம்மளுக்கு தெரியும். அப்படியா? சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் சுருக்கமா இப்ப நீங்க இது வரைக்கும் சொன்னதுல இருந்து பார்த்தா, கள்ளச்சாராயத்திற்கு ஸ்டாலின் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? பதவி விலக வேண்டும் சொல்லுங்க. ஐயா அபி இந்த கல்கட்டாவில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் நடந்தப்ப அங்கே வைஷ்ணவ்னு ஒரு மத்திய, அதாவது ஒன்றிய அமைச்சர் இருந்தார். அவர் வந்து ஐயா ஸ்டாலின் சொன்னார் அந்த அமைச்சர் வந்து பதவி வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓ, அப்போ நீங்கள் கேட்ட அதே கோரிக்கையின்படி நீங்களே தார்மீக பொறுப்பேற்கணும் இல்லையா? சட்டமன்றத்தில் ஐயா பேசியிருக்காரு, திராவிட இயக்கம் அறிவார்ந்த இயக்கம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து அறிவே இல்லாமல் நடக்கிறீங்களே, இதில் என்ன பண்ணுறது? என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? ஸ்டாலினுக்கு அறிவே இல்லைன்றீங்களா? அறிவே இல்லைன்னு சொல்லலைங்க ஐயா, நீங்க அறிவு இயக்கம்னு பேசுறீங்க. நாங்க கேள்வி கேட்போம்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு கேள்வி கேட்க கூடாதா? இல்ல, கேள்வி கேட்டா நீ ரிசைன் பண்ணி நீங்க கேள்வி கேட்கணும். முதல்ல ஒருத்தர் சொன்னாருன்னா அந்த தப்பு திருத்திக்கணும். நம்ம திருத்திட்டு அடுத்தவங்கள பார்க்கணும். அதான் சொன்னா நீ ரிசைன் பண்ணியா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. இல்ல, இது நீங்க மற்ற மாநிலங்கள்ல நடந்தா மட்டும், மணிப்பூர்ல நடந்தா நாங்க இங்க இருந்து நாங்க குய்யோ முறையோன்னு கத்துவோம், வேங்க வெயில்ல நடந்துச்சுன்னா நாங்க அமைதியா இருந்துக்கிறோம். அப்படிதான் இவங்களுடைய இந்த மொத்த கொள்கை கோட்பாடு கொள்கைங்கிறாங்க. இவங்களுடைய கொள்கை கோட்பாடு அப்படிதான் இருக்கு. மற்றவங்க கேள்வி கேட்போம், எங்களை கேள்வி கேட்டா நாங்க திருப்பி அடிச்சிருவோம். இது வேற வாய், இது நாரவாயின்ற மாதிரி சொல்றீங்களா? ஓ, அப்போ இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் இல்லை, இது முழுக்க முழுக்க அவியல் பண்றாங்கன்னு ஏற்றுக்கலாமா? அரசியல் இல்ல, சதி செய்யறாங்க அப்படிங்கிறத, தமிழர்களுக்கு எதிராக சதி செய்யறாங்க, முற்றிலும் சதிங்கிறத தெளிவா சொல்ல முடியும். இந்த நேர்காணலுடைய இறுதியா ஒரு தொகுப்பான பேசலாம் அப்படின்னு சொன்னா, ஒன்று, தேவையில்லாத ஒரு காரியத்துல ஸ்டாலின் சுய லாபத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தமிழர்களுடைய நிலங்களை பிடுங்கி மோடியை எதிர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் வந்து பிடுங்கி கொடுப்பது மூலமாக தாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் திமுக நிரூபிக்கிறார்கள். அதாவது தேர்தல் வர எடுத்துக்கலாமா, கோபேக் மோடி தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வெள்ளக்குடி பிடிப்பாங்க.
அதுதான் இவங்களுடைய முழுக்க ஆகியத்தை சொல்ல போனோம்னா தியரி. அவ்வளோதான். மிக்க நன்றி தம்பி. நன்றி. உங்களுடைய அரசியல் திறனாய்வு பணிகள் மென்மேலும் வளரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.